தமிழகத்தில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இணையம் வாயிலாக ஓபிச் சீட்டு பெறும் சேவையை நடைமுறைப்படுத்த அரசு மருத்துவமனைகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதன் பின்னணியை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் சிகிச்சைக்காக வருபவர்கள் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் ஓபி சீட்டு பெறுவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய சூழல் தொடர்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த வரிசையில் காத்திருக்கக்கூடிய நேரத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஓபி சீட் பெறுவதற்கான வசதியை மேம்படுத்தக்கூடிய வகையில் தமிழக சுகாதாரத்துறையின் தரப்பில் இதற்கான செயலி என்பது உருவாக்கப்பட இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அண்மையில் அறிவித்திருந்தார். இது ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே ஏபிஹெச்ஏ அபா ஐடி மூலமாக அதனுடைய செயலி மூலமாக தமிழகத்தில் ஒரு சில மருத்துவமனைகளில் புறநோயாளிகளுக்கான அந்த ஓபி சீட் பெறக்கூடிய திட்டம் என்பது ஆன்லைனில் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த திட்டம் தொடர்பான அறிவிப்பு கடந்த ஓராண்டு காலமாக செயல்படுத்தப்பட்டாலும் கூட பொதுமக்களிடம் சரியான விழிப்புணர்வு இல்லாதனால இதனால பயன்பெறுபவர்களே எண்ணிக்கை வெகுவாக குறைவாகவே இருக்கிறது. எனவே பொதுமக்கள்கிட்ட இது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை என சென்னையில் 2 மருத்துவமனைகளில் இதற்கான தகவல் பலகைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புறநோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கான அந்த ஓபி சீட் பெறக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் இதற்கான விளம்பர பலகை என்பது வைக்கப்பட்டு அந்த விளம்பர பலகையில் எப்படியாக ஆன்லைன் மூலமாக அந்த ஓபி சீட்டை பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலமாக நேரடியாக ஏபிஹெச்ஏ செயலியை பதிவேற்றம் செய்யக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது இருக்கிறது. QR கோடை ஸ்கேன் செய்தவுடன் அந்த செயலியை பதிவேற்றுவதற்கான வாய்ப்புகள் வழங்குகிறது. அந்த செயலியை பதிவேற்ற பிறகாக நேரடியாக அந்த செயலியில் யாரெல்லாம் அந்த சிகிச்சைக்காக வராங்களோ அவர்களுக்கான ஒரு ஐடி, ஹெல்த் ஐடி என்று சொல்வார்கள், அந்த ஐடியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த ஹெல்த் ஐடியை அடிப்படையாக கொண்டு எந்த மருத்துவமனைக்கு வராங்க, மருத்துவமனையில் என்ன சிகிச்சைக்காக வராங்க, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தொலைபேசி மற்றும் முகவரி உள்ளிட்டவைகள் என்பது வழங்கப்பட்டு அதன் பிறகாக இந்த ஓபி சீட் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்படுகிறது. முற்றிலும் ஆன்லைன் மூலமாக இந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்படுவதால கவுண்டர்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நேரம் என்பது குறைந்திருக்கிறது. சுமார் 1 வருட காலமாகவே இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டாலும் கூட பொதுமக்கள்கிட்ட பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக கவுண்டர்களே நேரடியாக பொதுமக்கள் நேரடியாக அந்த ஓபி சீட்டை பெறுவதற்காக காத்திருந்தாங்க. இதனை எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த விளம்பரம் என்பது வெளிப்படையாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தை விரைந்து கொண்டு வருவதற்கு வசதியாக பல்வேறு நடவடிக்கைகளும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிறது. இவை ஒருபுறம் இருக்க, தமிழகத்துடைய சுகாதார மேலாண்மை அமைப்பு மூலமாக, தரவுகள் மேலாண்மை அமைப்பு மூலமாக HIMS என்று சொல்வார்கள், அந்த அமைப்பின் மூலமாக வரக்கூடிய நோயாளிகளுடைய தரவுகள் அனைத்துமே சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அந்த சிகிச்சை முறைகளை விரைந்து வழங்குவதற்கு வசதியாக தமிழக அரசும் விரைவில் சுகாதாரத்துறையின் தரப்பில் ஒரு செயலியை உருவாக்க இருக்கிறாங்க. அந்த செயலியையும் பதிவேற்றம் செய்யக்கூடிய அடிப்படையில் நேரடியாக ஓபி சீட் பெறக்கூடிய முறைகள் என்பது மேலும் எளிமையாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னெடுப்பையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எடுத்து வராங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.